உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். எம்ஜிஆர் நடிச்ச விவசாயிங்கிற படத்துல நம்ம மருதுகாசி பாடலாசிரியர் எழுதின ஒரு பாடல் ரொம்ப பிரபலமான பாடல். நாம் எல்லோரும் இன்ன வரைக்கும் கேட்கிற பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்னு கேட்பார். இது இன்னைக்கு நம்ம பேச போற சப்ஜெக்டுக்கு பொருத்தமானது. இந்தியா அமெரிக்காவோட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் போடுது. போடாட்டி 50% வரி 100% வரை அமெரிக்காக்காரன் மிரட்டுறான். அப்ப இது குறித்து விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை, இந்திய விவசாயிகளுக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம இதுல பேச போறோம். வருகிற ஜூன் 23, 24 தேதிகள்ல அமெரிக்காவோட வர்த்தக குழு இந்தியாவுக்கு வருது. இந்தியாவோட அவங்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் போடுறதுக்கான இடைக்கால ஒப்பந்தத்துல கையெழுத்து போட இருக்கிறாங்க. இந்தியாவும் அமெரிக்காவும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடங்குறதையுமே நம்ம மிக தெளிவா சொன்னோம். எல்லா விவசாயிகளும் சொன்னாங்க, விவசாய சங்கங்களும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஐயா சாமி மகராசா, தயவு செஞ்சு அமெரிக்காவோட ஒப்பந்தம் போடுங்க, வேண்டாம்னு சொல்ல, ஆனா விவசாய விளை பொருளுக்கெல்லாம் விலக்கு கொடுத்துருங்க, தயவு செஞ்சு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் எதுக்கு விவசாயம் வேண்டாம்னு சொல்றாங்க அப்படின்னா, அதற்கான காரணத்தை சொல்றேன், தெளிவா கேளுங்க. அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம் கோடி மானியம் தர்றாங்க. இந்தியாவில் ஒதுக்குறத பாத்தீங்கன்னா வெறும் 1.47 லட்சம் கோடி. அப்ப 6 லட்சம் கோடியை மானியமா வாங்கக்கூடிய விவசாயிகள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த விவசாயிகள் பாத்தீங்கன்னா மிக குறைவான எண்ணிக்கை. ஆனா நாம வெறும் 1.5 லட்சம் கோடி வாங்குறோம். விவசாயிகள் எண்ணிக்கை மிகப்பெரியது. யோசிச்சு பாருங்க. அமெரிக்காவில் மக்காச்சோளத்துக்கு ஒரு ஏக்கருக்கு 3704 ரூபாய் உற்பத்தி மானியமாக கொடுக்கிறார்கள். சோயாபீன்ஸுக்கு பாத்தீங்கன்னா 2578 ரூபாய். சிவப்பு சோளம், செஞ்சோளம் சொல்ல முடியல, மாட்டு தீவனத்துக்கு போடுவோம்ல, செஞ்சோளத்துக்கு பாத்தீங்கன்னா ஏக்கராவுக்கு 4017 ரூபாய். பருத்திக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு 9799 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த பாதாம், பிஸ்தா, ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஏக்கராவுக்கு 18,788 ரூபாய் கொடுக்குறாங்க. பாலுக்கு 1 லிட்டருக்கு சராசரி 20 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல பால் கொடுக்கக்கூடிய உற்பத்தி மானியம் 5 ரூபா, கர்நாடகாவில் 8 ரூபா, ஆனா அமெரிக்காவில் கொடுக்கறது 20 ரூபா. இந்த பாதாமுக்கு, பிஸ்தாவுக்கு, ஆப்பிளுக்கு, ஆரஞ்சு, கிரேப்ஸுக்கு நம்மளுக்கு 1 பைசா உற்பத்தி மானியம் கிடையாது. பருத்திக்கும் கிடையாது, மக்காச்சோளத்துக்கும் கிடையாது, சோயாபீன்ஸுக்கும் கிடையாது. ஆக இப்ப நான் படிச்ச பட்டியலிருந்து எடுத்து பாத்தீங்கன்னா இவ்வளவு மானியத்தை 6 லட்சம் கோடி வருஷத்துக்கு வாங்குகிற குறைந்த எண்ணிக்கையான அமெரிக்க விவசாயிகள். எப்படிங்க 10,000 ஏக்கர் 20,000 ஏக்கர் அங்க விவசாயிகள் இருக்கிற நிலம், நம்மகிட்ட இருக்கிறது 92% 5 ஏக்கர் கீழே இருக்கிறது. அப்ப 5 ஏக்கர் கீழே இருக்கிற 92% விவசாயிகள், 10,000 ஏக்கர் 20,000 ஏக்கர் வச்சிருக்கிற அமெரிக்க விவசாயிகள், வருஷம் 6 லட்சம் கோடி பட்ஜெட்ல இருந்து வாங்குற விவசாயிகள், வருஷம் வெறும் 1.5 லட்சம் கோடி வாங்குற விவசாயிகள். இவங்க 2 பேரும் ஒரே தட்டில் வச்சு பார்க்க முடியுமா? அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரே உற்பத்தி செலவா? ஆக இந்தியாவில் உற்பத்தி செலவு அதிகம், அமெரிக்காவில் உற்பத்தி செலவு குறைவு. ஏன்னா அரசாங்கத்தோட மானியம் பல லட்சம் கோடிகள். அப்ப அந்த விவசாயிகள் அங்கிருந்து பொருளை கொண்டு வந்து இங்க இந்தியாவில் விற்கும் போது நாம பால் லிட்டர் 40 ரூபா சொன்னா அவ 25 ரூபா சொல்லுவாங்க. அப்ப நம்ம 40 ரூபா லிட்டர் பால் விற்குமா? நம்ம பருத்தி குண்டால் 7,000 ரூபாய் சொன்னா அவ 5,000 ரூபாய் சொல்லுவாங்க. நம்ம பருத்தி விற்குமா? ஆக இப்படி நம்மளை விட பல லட்சம் கோடி அதிகமாக மானியம் வாங்குற அமெரிக்க விவசாயிகள் மாபெரும் விவசாயிகள், மிக குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிற விவசாயிகள். நம்ம 92% விவசாயிகள் 5 ஏக்கர் கீழே, உற்பத்தி செலவு அதிகம். ஆக உற்பத்தி செலவு அதிகமா இருக்கிற விவசாயிகளையும் உற்பத்தி செலவு குறைவாக பல லட்சம் கோடியில மானியம் வாங்குற அமெரிக்க விவசாயிகளையும் போட்டி போட சொல்றாங்க. சந்தையில போட்டி போட சொல்றாங்க. எப்படி போட்டி போட முடியும்? கொடுங்க, இந்தியாவிலும் 6 லட்சம் கோடி விவசாயிகளுக்கு மானியமா கொடுங்க. இப்ப வாசிச்சோம் இந்த பட்டியல் மாதிரி உற்பத்தி மானியம் கொடுங்க, போட்டி போடுறோம். ஆக இப்படி எந்த ஏற்பாட்டையுமே செய்யாம அமெரிக்காவில இருந்து இந்த பொருளை இறக்குமதி பண்றதுக்கு அனுமதி கொடுக்க போறாங்க. இல்ல நாங்க கொடுக்கவே மாட்டோம், இந்திய விவசாய பலி கொடுத்து எந்த ஒப்பந்தம் பண்ண மாட்டோம் பிரதமர் சொன்னாங்க. நாங்க நம்முடைய மகிழ்ச்சி வரவேற்றோம், அறிக்கையெல்லாம் செஞ்சோம், பாராட்டெல்லாம் செஞ்சோம். ஆனா அமெரிக்காவில இருந்து வரக்கூடிய வர்த்தக குழு தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்கிறாங்க, விவசாய விளை பொருட்களுக்கு இந்தியாவோடு விலக்கு கிடையாது, கண்டிப்பா இடம்பெற்றே தீரும். அமெரிக்க விவசாய பொருட்கள் இந்திய சந்தையில குவிப்போம், விற்போம், உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, கண்டிப்பா இருக்குன்னு சொல்லி அமெரிக்காவோட வர்த்தக குழு சொல்லிட்டே இருக்குது. அப்ப எதை விவசாயிகளுக்கு அச்சம் வருமா வராதா? யோசிச்சு பாருங்க. ஒரே சாதாரண ஒண்ணு சொல்றேன் கேளுங்கய்யா. பருத்தி விலை ஏறி போச்சுன்னு முதலாளிமார்களா கேட்டாங்க. 11% வரியை குறைச்சது அரசாங்கம். 7,200 ரூபாய்க்கு போயிட்டு இருந்த பருத்தி 5,200 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க. ஒரு குண்டாலுக்கு 2,000 ரூபாய் நட்டமுங்க. ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளுக்கு 18,000 கோடி நட்டக்குது. யாராச்சும் ஈடுகட்டினாங்களா? அரசாங்கம் கொடுத்ததா? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க.
ஏற்கனவே இருக்கிற தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால பாம் ஆயில், சோயாபீன் ஆயில் வந்து இந்தியாவில் குவியுது. இதே மாதிரி பல லட்சம் கோடிகளை வந்து அவங்க மானியமா வாங்கிட்டு இருக்காங்க அரசாங்கத்துக்கிட்ட. இன்னைக்கு நம்ம என்னாச்சு? தேங்காய் விலை விக்குதா சொல்லுங்க, எள்ளு விலை விக்குதா, நிலக்கடலை விக்குதா, கடுகு விக்குதா? ஆக ஒட்டுமொத்தமாக எண்ணெய் வித்துக்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் கடுமையான கஷ்டம் நஷ்டம். காரணம் என்ன? பாமாயில் இறக்குமதி, சோயா எண்ணெய் இறக்குமதி. இப்ப கூட பாத்தீங்கன்னா தேங்காய் கொஞ்சம் சல்லுன்னு மேல போச்சு. ஏன் மேல போச்சுன்னா, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தொடர்ச்சி 3 ஆண்டுகள் பாட்டு டெல்லி போய் உண்ணாவிரதம் இருந்து 6 இடத்துல பேரணி நடத்தி மாநாடு போட்டு தொடர்ச்சியா வந்து பாமாயிலுக்கு குறைக்கப்பட்ட 24% வரையை அதிகப்படுத்த நம்ம போராடணும். போராடினதுக்கு அப்புறம் இந்த மத்திய அரசாங்கம் வந்தாங்க. சிவராஜ் சிங் சௌஹான் அமைச்சர் அவர்கிட்ட மனு கொடுத்தோம். எல்லாரும் வலியுறுத்தினோம். 24% வரி விதிச்சார். வரி விதிச்சதையும் பாத்தீங்கன்னா தேங்காய் சல்னு விலையேறிச்சு. அப்புறம் இந்த முதலாளிகளை சும்மா இருப்பாங்களா? ஐயோ சமையல் என்ன விலை ஏறி போச்சு சும்மா கூக்குரல் கொடுத்தானுங்க. இவனுக்கு கோட்டை விலை ஏறினா கூக்குரல் கொடுக்க மாட்டானுங்க. பெட்ரோல் டீசல் விலைக்கு கூக்குரல் கொடுக்க மாட்டானுங்க. மருந்து பொருள் விலை ஏறினா கூக்குரல் கொடுக்க மாட்டானுங்க. விவசாய விளை பொருள் மட்டும் விலையேறிச்சு உடனே பொங்கி எழுந்து அங்க போய் அமைச்சரை போட்டு மிரட்டி இப்ப வரி எடுக்க வச்சாலும் தேங்காய் எவ்வளவு குறைஞ்சு போச்சு. யோசிச்சு பாத்தீங்களா? ஆக நம்ம நாட்டில் நாம் உற்பத்தி செய்யற பொருளுக்கு விலை கிடைக்கிறது யார் கையில் இருக்குது? அரசாங்கம் விதிக்கிற வரி விதிப்புல இருக்கிறது, அரசாங்கம் போடுகிற ஒப்பந்தத்துல இருக்குது, அந்த சரத்துல இருக்குது விவசாயிகளை. ஏற்கனவே இந்தியா 16 நாடுகளோட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்கு. அதுல கடைசியை போட்ட நாடு நியூசிலாந்து. அதுக்கு முன்னாடி போட்ட எல்லா நாடுகளோட விவசாயத்தை விலைக்கு வச்சாங்க. ஆனா இப்ப ஃப்ரீ பண்ணி விட்டாங்க. இந்த நியூசிலாந்தோட போட்டதுக்கு மட்டும் உதாரணம் சொல்றேன். ஆப்பிள் வந்து இறக்குமதிக்கு அனுமதினாங்க. அதுக்கு நாங்க குறைந்தபட்ச இறக்குமதி விலை நிர்ணயம் பண்ணியிருக்கோம். நாங்க இறக்குமதி விலைன்னு பார்த்தா ஒரு கிலோவுக்கு 120 ரூபாய்க்கு குறைவாக ஆப்பிளை நீங்கள் இந்தியாவுக்கு இறக்குமதி செய்ய முடியாது அப்படின்னாங்க. அப்படின்னா 120 ரூபாய்க்கு பில்லு போடணும். இந்தியாவில் இருக்கிற ஒரு வியாபாரி நியூசிலாந்துல இருக்கிற ஒரு வியாபாரிட்டு இருந்து விவசாயிட்டு இருந்து ஆப்பிள் வாங்கணும்னா 120 ரூபாய் கொடுத்தா வாங்கணும். இந்தியாவில் வந்து 60 ரூபாய் 70 ரூபாய் தான் விவசாயிட்டு இருந்து கொள்முதல் விலை. அதனால பாதிக்கப்பட மாட்டாங்க. அங்க ஆப்பிள் இருந்து இறக்குமதி ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நடக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற இங்க ஒரு வியாபாரி கிலோவுக்கு 120 ரூபாய் கணக்கு போட்டு நியூசிலாந்து வியாபாரிக்கு பணம் செலுத்துவார். அவரும் பொருள் அனுப்புவார். அந்த பணத்தை வாங்கிட்டு நியூசிலாந்து வியாபாரி என்ன பண்ணுவாருன்னா, ஆக்சுவல் பிரைஸ் என்ன அங்க நியூசிலாந்து என்ன மார்க்கெட் பிரைஸா இருக்கு பாத்தீங்கன்னா, வெறும் 30 ரூபாய் 25 ரூபாய் தான் மார்க்கெட் பிரைஸ். அதை போக மீதி பணத்தை ஹவாலாவில் அனுப்பிச்சிடுறாரு, திருப்பி இந்திய வியாபாரிக்கு அனுப்பிச்சிடுறாரு. இப்படித்தான் வெளிநாடுகளுக்குள்ள பொருள் அனுப்புறது வர்த்தகம் இப்படித்தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம் என்ன பண்ணும்? குறைந்த விலைக்கு வந்து உள்நாட்டு பொருளோட உற்பத்தி விவசாயத்தை பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக குறைந்தபட்ச இறக்குமதி விலை மினிமம் இம்போர்ட் பிரைஸ் பிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா மினிமம் இம்போர்ட் பிரைஸ் பிக்ஸ் பண்ணா அதை உடைக்கிறதுக்கு அந்த வணிகர்கள் என்ன பண்ணுவாங்க? அதே ரேட்டுக்கு பில்ல போடுவாங்க, அதே ரேட்டுக்கு பணம் அனுப்புவாங்க, மீதி பணத்தை என்ன பண்ணுவாங்க? இப்படி ஹவாலால கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. ஆக எப்படியாக இருந்தாலும் இந்த விவசாய விளை பொருட்களை இந்தியாவில் குவிக்க வச்சு 52% பேர் இந்த விவசாயத்தின் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளை வேலை இல்லாமல் லோலோரும் அலைய வைக்க, விலை இல்லாமல் லோலோரும் அலைய வைக்க, விலையினால கடனை கட்ட முடியாம போராட்டத்தை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. ஆக மாண்புமிகு பிரதமர் அவர்களே, ஒட்டுமொத்த இந்திய விவசாய சமூகத்தின் சார்பிலே, தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாங்கள் வேண்டி விரும்பி மன்றாடி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தயவு செஞ்சு நீங்க உடனடியாக தலையிடுங்க, அவசரமா தலையிடுங்க. தலையிட்டு விவசாய விளை பொருட்களுக்கு முழுமையாக விளக்க கொடுங்க. மற்ற உற்பத்தி பொருட்கள், தொழிற்சாலை உற்பத்தி பொருட்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன வேணாலும் ஒப்பந்தம் போடுங்க சாமி, இந்தியாவை நல்லபடியா காப்பாத்துங்க. யோசிச்சு பாருங்க பிரதமர் அவர்களே. தங்கத்தை இறக்குமதி பண்ணாதீங்க, பயன்படுத்தாதீங்க, வாங்காதீங்க, பொருளாதாரம் பாதிக்குன்னு சொன்னீங்க. பெட்ரோல் டீசல் இறக்குமதி பண்றதுல பொருளாதாரம் பாதிக்கல, மின்சாரத்துக்கு மாறுங்க, மின்சார காருக்கு மாறுங்கன்னு சொன்னீங்க. இன்னைக்கு மின்சாரத்துக்கு மாறிட்டு இருக்காங்க. இன்னும் 30 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் இறக்குமதி வெகுவா குறைஞ்சு போயிடும். ஆனா நீங்க உணவு இறக்குமதிக்கு இப்படி அனுமதி கொடுத்துட்டு இருக்கிறீங்களே, 3 வேளை உணவு சாப்பிட்டு தானே ஆகணும். 150 கோடி மக்கள் தொகை ஆகி போச்சு இல்ல. அப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய பிசினஸ் எது பாத்தீங்கன்னா 150 கோடி பேருக்கு சாப்பாடு ஓடக்கூடிய பிசினஸ் தான் பெரிய பிசினஸ்ங்க, அதிக ப்ராஃபிட்டபிள் பிசினஸ். அப்ப இதுல நீங்க கோட்டை விடுறீங்க, மற்ற நிறுவனங்களுக்கு மற்ற நாடுகளுக்கு அனுமதி கொடுக்குறீங்க. அப்ப இந்திய விவசாயம் எங்க போறது? ஐயா, நம்ம நாட்டுலங்க எல்லா பொருளும் விளையும், எல்லா பருவநிலையும் இருக்கு. ஆப்பிளும் விளையும். நீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாலைவனத்துல பேர்ச்சம்பழமும் விளையும், மானாவரியும் விளையும், நஞ்சை உண்டு, புஞ்சை உண்டு. எல்லா உணவுப் பொருளும் உலகத்தின் உணவுப் பொருள் இங்க இருக்குது. இங்க உற்பத்தி பண்ண முடியும், உற்பத்தி உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண முடியும். அதுக்கெல்லாம் பண்ணி கொடுத்து இந்திய விவசாயி நல்லா இருப்பாங்க. அதை விட்டுட்டு வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணி கொண்டு வந்து இங்க இருக்கிற விவசாய வாழ்க்கையை பாழாக்க நல்லா இருக்குமா? தயவு செஞ்சு இதை நீங்கள் உணர்ந்து கொண்டு இதனோட முழுமையாக ஆங்கில வடிவத்தை பிரதமருக்கு மனுவாக அனுப்பிச்சிருக்கோம். இதே வடிவத்தை குழுக்கள்ல போடுறோம். தயவு செஞ்சு எல்லா விவசாய சங்கங்களும், எல்லா விவசாயிகளும் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதை அப்படியே எடுத்து உங்க பேர்ல பிரதமருக்கு இமெயில் பண்ணுங்க. தமிழ்நாட்டில இருந்து மட்டுமே பாத்தீங்கன்னா 2 நாளுக்கு 1 லட்சம் இமெயில் போய் சேரணும் பிரதமர் அவர்களுக்கு.
தயவு செஞ்சு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பிரதமர் கவனத்துக்கு கொண்டு போய் அவருக்கு வலியுறுத்தி அமெரிக்காவோடு செய்யக்கூடிய இடைக்கால தரத்து ஒப்பந்தத்துல இடைக்காலத்து என்ன வருதோ அதன் நிரந்தரத்துல வரும், அதன் இறுதி ஒப்பந்தத்துல வரும். எனவே இடைக்கால தடை ஒப்பந்தத்துல அந்த வர்த்தக ஒப்பந்தத்துல விவசாய விளைபொருட்களுக்கு விலக்கு கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை முழுமையாக பிரதமர் அவர்கள் செய்ய வேண்டுமாயும் அதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி நண்பர்கள், விவசாய நண்பர்கள், RSS சேர்ந்த நண்பர்கள் எல்லாருமே தயவு செஞ்சு இது நாட்டின் நலன். வெளிநாட்டுல இருந்து பொருள் இருக்கும்போது நம்ம நாட்டு பணம் வெளியே போயிட்டே இருக்கும், டாலர் வெளியே போயிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும், இங்க நாட்டுல பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும், நாடு நாசமா போகும். பெரிய தொழிலதிபர் சம்பாதிச்சு வச்சிருந்தாலும், அரசு சம்பாதிச்சிருந்தாலும், அரசியல்வாதி கொள்ளையடிச்சு வச்சிருந்தாலும், விவசாய தொழிலாளி வச்சிருந்தாலும் உங்க பணத்தோட மதிப்பு குறைஞ்சிட்டே இருக்கு. யோசிச்சு பாருங்க, டாலர் ரேட் ஏறிட்டே இருக்கு இல்ல, கேட்டா இறக்குமதி அதிகம் சொல்றோமே. அப்ப உணவுப் பொருள் இறக்குமதியில் நாடு நாசமா போகாதா, பொருளாதாரம் வீணாகாதா? ஆக எல்லோரும் இதை முழுமையாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு விவசாயிகள் பிரச்சனையுடைய நாட்டின் பிரச்சனை, நாட்டின் எதிர்காலத்துடைய பொருளாதாரத்தின் பிரச்சனை அனைவருடைய பிரச்சனை என்பதை உணர்ந்து கொண்டு தயவு செய்து இந்த பிரச்சனை அனைவரும் கவனத்தை செலுத்துவோம், பிரதமர் கவனத்தை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் அனைவரும் செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு பிரதமர் உடனடியாக இதில் தலையிட்டு விவசாய விளைபொருட்களை முழுமையாக விலக்களிக்க வேண்டும், அதை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம்.